என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே தமிழ்நாட்டு மின்சார வாரிய பணியாளர்கள் கேங்மேன் அவருடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக 3 முதன்மை கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாட்டு அரசிற்கும் மின்வாரிய துறைக்கும் அதன் அமைச்சகத்திற்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒரு மாபெரும் கண்டன கவன ஈர்ப்பு கோரிக்கை வைப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள் முதன்மையானது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 63,000 காலி இடங்கள் உள்ள நிலையில் மின்வாரிய அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வரும் பணியாளர்கள் உடனடியாக கள உதவியாளர்களாக மாற்றிட வேண்டும் என்கிற கோரிக்கை. குடும்பத்தை பிரிந்து 400-500 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்து போய் பணியமர்த்தப்பட்டு கடுமையான பணிச்சுமையிலும் மன அழுத்தத்திலும் பணி மேற்கொண்டு வருகிற மின்வாரிய பணியாளர்கள் அவர்கள் அனைவரையும் சொந்த ஊருக்கு, குறிப்பாக அவர்கள் வாழ்விடங்களுக்கு அருகில் பணி செய்கிற வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்கிற 2வது கோரிக்கையை முன்வைக்கும் உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்று மின்வாரிய நிர்வாக குழு அனுமதி வழங்கிய பிறகும் பணியமர்த்தாமல் நிலுவையில் உள்ள 5433 மின்வாரிய பணியாளர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை மின்வாரிய பணியாளர்களுடைய தொழிற்சங்கம் முன்னெடுக்கிறது. இந்த நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தம்பி அன்பிற்கினிய தம்பி இளையராஜா அவர்களுக்கும், அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆர்வீர் இளவல் யுவராஜ் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் ஜனார்த்தனன் அவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். உரிமைக்காக போராடுவதற்கு உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒன்று திரண்டு கூடியிருக்கிற என் உயிருக்கினிய தொழிலாளர் தோழர்கள், என் உடன் பிறந்தார்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் புரட்சி வணக்கமும். இங்கே பேசிய என் தம்பிமார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தம்பி யுவராஜ் அவரோடு நிறைய தம்பிகளை அழைத்து கொண்டு வந்து, நான் உங்களோடு உங்கள் கட்சியிலே நாங்கள் இணைந்து விடுகிறோம், அப்போதாவது எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்று பார்ப்போம் என்றார். அப்போது நான் சொன்னேன், நான் கட்சி வைத்திருக்கிறதே
இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கத்தான். நீ என்னோட வந்துட்டீன்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆயிரும். என்னை விட்டு தொலைதூரம் தள்ளி இரு. ஏன்னா நான் சர்வதேச பயங்கரவாதி. என் மேல 138 வழக்கு இருக்கு. எனக்கு கடவுள் சீட்டும் கிடையாது. இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா போனா நான் நாட்டை தூக்கிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை. உங்களை இவ்வளவு தூரம் அடக்கி ஒடுக்கிருக்க மாட்டாங்க. நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உங்களை வாழ்த்த வர்றேன், இந்த போராட்டத்துக்கு வர்றேன். நீங்க ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கீங்க. ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்று பல நூற்றுக்கணக்கான காவலர்கள் நம்முடைய போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கமும். நாம் எவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்பதற்கு என் அன்பு உடன் பிறந்தவர்களை, தம்பி தங்கைகளை, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நிற்கிற இடத்தை. உரிமையை இழந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட நினைக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு, உழைக்கும் மக்களுக்கு நின்று போராட நேரம் இடமில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட அடிமைகள் நாம் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கையில் சிந்தித்து பார்க்கணும். இந்த இடத்துல யார் இருக்கா? ஒதுக்குப்புறத்தில் எவன் வரமாட்டான, எவனும் பார்க்க முடியாத இடத்தில் நம்மளை ஒதுக்கி தள்ளி இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற நாற்றம் எடுக்கிற நதிக்கரைக்கு பக்கத்திலே இன்று போராடுகின்ற கொசு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம், கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம், நாம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதுதான். போராட்டத்திற்கு நீங்க இளையராஜா, யுவராஜ், ஜனார்த்தனன் தலைமையில போராடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க அந்நியார் பிரேமலதா வர்றார், சீமான் வர்றாருன்னு வர்றாங்களா? ஓஹோ, நீங்க அவங்க ஆளுகளா? இதே கரண்ட் கம்பியில கையடிக்க வச்ச அவங்கள வேற சாகடிக்கல. நம்ம பாருங்க, அந்த காட்சியை அனுப்பிக்கிட்டே இருக்கான் என் தம்பியெல்லாம். அண்ணா பாருங்கண்ணா, நம்ம ஆளுங்க அண்ணா இந்த பாருங்கண்ணா, இந்த பேருந்திலிருந்து புடலை பிடிச்சி தள்ளுறத பாருங்கண்ணா, அண்ணா பாருங்கண்ணா, அப்படி தள்ளி தள்ளி ஏத்துறத பாருங்கண்ணா. இதே மாதிரி எந்த அதிகாரங்களை அடக்கி ஒடுக்கி நம்முடைய உரிமையை பறித்து ஓரந்தள்ளி நிறுத்தி இருக்கிறதோ அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதே போல ஒரு நாள் நாம் தள்ளிவிட வேண்டிய அவசியம் நமக்கு வரும். தள்ளிவிடுகிற காலம் நமக்கு. அது திரும்பி பார்க்கும்போது பதாகைகள் இருக்கிற நம்ம மின்சாரம் தாக்கி இறந்து போன நம்முடைய உடன் பிறந்தார்கள் உடலை பார்க்கிற போது ஆடு மாடு கோழிகளுடைய தோலை உரித்தது போல ஒருவர் தோல் இங்கு தொடையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஒன்றும் இல்லை. இந்த கோரிக்கையில் இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக வைத்து நமது உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளிடத்திலே, என் உடன் பிறந்தார்களிடத்திலே சொல்லுவேன், போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியன் கருத்து. போராடினா தாண்ட தாயின் வயிற்றில் இருந்த மனிதன் வெளியில வர முடியும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். தகுதி உள்ளதை தப்பி பிழைக்கும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சார்லஸ் டார்வின் சொல்றான். தகுதி உள்ளதை தாண்டா தப்பி பிழைக்காது. மனுஷன்ல மட்டும் இல்ல, குரங்குல, நாயில, பூனையில, நரியில, யானையில, கொசு, வண்டு, விட்டி பூச்சி எல்லாத்திலும் இருக்கு. தகுதி உள்ளதான் தப்பி பிழைக்கும்.
தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது. தற்கொலை பண்ணி செத்து போல. இது ஏதோ மின்வாரிய பொறியாளர்களுடைய பிரச்சனை கிடையாது. என் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை, இனம் சார்ந்த மக்களின் பிரச்சனை. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவித்திருந்த என் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். என் உயிரினிமின் என் உடன் பிறந்தார்கள். இது மீனவன் பிரச்சனை, இது மாணவன் பிரச்சனை, இது விவசாயி பிரச்சனை, இது தானி ஓட்டுகிறவன் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனை, மருத்துவ பெருமக்களின் பிரச்சனை, ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருந்தகைகளின் பிரச்சனை, செவிலிய பெண்களின் பிரச்சனை, இது மின்சார பொறியாளர் மின்வாரிய பொறியாளர்களின் பிரச்சனை என்று புறந்தள்ளுபவர்கள் நாங்கள். இதில் எந்த பிரச்சனையும் என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாங்கள். மின்வாரிய பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்றால் மின்வாரிய பொறியாளர்களே போராடி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஆபத்தானது. மருத்துவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அது மருத்துவர்களே போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது. விவசாயிகள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, நாடெங்கிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஆகச் சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம், ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டை சாட்சி, தெருவில் நாங்கள் கிடக்கிற நாங்களே அதுக்கு சாட்சி. ஐயா சொல்வார் பாருங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான். நாம குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 3 ஆண்டுகள்ல 3 முறை மின் கட்டணம் உயர்ந்து. எதிர்கட்சியா இருக்கும் போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை, கரண்ட் பில்லை கேட்டாலே சாக்கடிக்கிறது. அதே சாக்குதாய் அப்ப ரொம்ப அடிக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எங்க அப்பாலாம் விவசாயம் பார்த்து இருந்தது, படிச்சு இருந்தது, இலவச கரண்ட். நான் கேட்டேன், இலவச கரண்ட் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம், இலவச கரண்ட் கொடுக்குறோம். நான் அப்பவே ஐயா கரண்டை கொடுங்க, அப்புறம் அது இலவசமா இல்லை. எங்க ஊர்ல 2 மணி நேரம் தான் கரண்ட். நான் எங்க அப்பாவும் பம்ப் செட்ல படுத்தே கிடப்போம், அப்படியே மோட்டர் கொட்டையில சடக்குன்னு விளக்க பார்த்துக்கிட்டே படுத்திருப்போம். வந்துருச்சா மகன், வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா, போப்பா போப்பா வாமடைக்கு போப்பா, அங்கே போய் வாமடை போட்டு விடுப்பான்னு இங்கே கரண்டை போடுவோம். தர 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 தரன்னு டக்குன்னு ஓடி போய் வயல்ல போய் அப்படி தண்ணி தொடும் பாருங்க, நின்றும் கரண்ட். அவ்வளோதான். அப்புறம் அம்மா வந்தாங்க, அவங்க ஆட்சியிலே 2 தான், 2 மணி நேரம் தான் இப்படி காட்டிட்டு வந்தாங்க. நான் அப்போ அந்த நேரம் அவங்க தான் சொல்கிறாங்களே 2 மணி நேரம் தான் கரண்ட்டுன்னு, நீ என்ன தெரியாமையா? எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது? மக்களின் பிரச்சனைகளை கவனம் செலுத்தாது. கார் ரேஸ் ஓட்டுறவன் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறவன் என்ன பண்ணிட்டு? பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவு சிறந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பல 100 கோடியிலே, கார் பந்தயம் பல 100 கோடியிலே எங்கே இருக்குது? மேற்கூரை இல்லாத மரத்தின் நிலையில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கருவறை தெருவிலே. நாராணி, உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊரின் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஒன்றும் கிடையாது உனக்கு. பஸ் காசு, பஸ் பாஸ் ஃப்ரீ. கல்லூரி போறியா? பெண்களுக்கு 500, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 500. அது புரட்சி பெண். இது தமிழ் புதல்வன். இவனுக்கு 1000, அவனுக்கு 1000, மகளிருக்கு 1000. ஆனால் 1ஆப்ல இருந்து 12ஆப் வரைக்கும் புத்தக விலை ஏறிடுச்சு. அப்படியே எது அத்தியாவசியமோ அதன் விலையை ஏற்றிடுது. சொத்து வரியை ஏற்றிடுது, மின்சார வரியை ஏற்றிடுது, பால் கட்டணத்தை உயர்த்திடுது, அரிசி வரி, பருப்பு வரி, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிடுது. நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போற தர வழி.
நீ ஒரு தடவை யோசிக்கணும்ல. எதனால எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுறீங்க? மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், வேளாண் குடிமக்கள் போராட்டம், இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாருமே போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள்? யார் ஓட்டு போடுவது? யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது? துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தால் உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா? சிந்திக்கிற திறன் இருக்கா? அரசியல் அறிவு இருக்கா? கேள்வி வருமா வராதா? எப்படி? எத்தனை காலமா இந்த பிரச்சனை? நானே பார்த்தேன் 5 வருஷமா நடக்குது இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை கொண்டு வந்து யுவராஜன் தம்பியில வரும்போதிலிருந்து பிரச்சனை. இவர்கள் இயக்கத்தின் பொதுக்குழுல நான் வந்து இதே மாதிரி சிறப்பு அழைப்பாளராக வந்து பேசினேன். அப்பவும் இதே கோரிக்கை தான் முன் வச்சோம். இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது, அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது. அதனால இது கவனிக்கப்படலை. யாழ்ந்து சிந்திச்சு பாரு. கள்ளச்சாராயம் குடித்தவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள், எத்தனை பெருமக்கள், எவ்வளவு பேர் போனார்கள்? ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒருத்தரும் போய் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? இவ்வளவுதான்டா உன்னுடைய உரிமை, உன்னுடைய இடம் இதான்டா. இவ்வளவுதான். எங்கே ஓரத்துல போ, கத்திட்டு போ, உன்னை கவனிக்கிறது கிடையாது. நீ நாதியற்றவன், உனக்கு அரசியல் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால நீ ஒண்ணும் கிடையாது. இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை நீ கவனிக்கணும். அதை விட உனக்கு ஒரு பாடம் கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார். அதை தேடி ஓடுறா புடுறா அப்படிங்கிறது. இதே அதிகாரம் உனக்கு இருந்ததுன்னா இப்படியா இப்படியா புள்ள குட்டிகளோட கைப்புள்ளியோட வந்து வீதியில போடுறதுக்கு இது கேவலம். இது அரசு இந்த தரிசு. எத்தனை நாளுக்கு கோரிக்கை வச்சு போராட்டிருப்ப? உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் இல்லை சொல்லு. எந்த துறையில போராட்டம் இல்லை சொல்லு. ஒண்ணு சொல்லு. அண்ணா இந்த துறை சரியா இருக்கு சொல்லு. டாஸ்மார்க்க தவிர இந்த நாடு ஆட்சி ஏதாவது பாஸ்மார்க் வாங்க சொல்ற ஒண்ணு சொல்ற சொல்லு. இங்கே நிக்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது நிறைவேற்றா சொல்லு. ஏதாவது சொல்லு. ஒண்ணு கிடையாது. ஒண்ணு கிடையாது. இங்கிலாந்தின் பிரதமர் போலீஸ் சைக்கிள்ல போறான் பாராளுமன்றத்துக்கு. சிரிக்காத உண்மையிலே போறான். அப்படியே சைக்கிள்ல போறான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கடையில பொருளை வாங்குறான். போலீஸ் செல்ஃபி ப்ளீஸ். யா செல்ஃபி. யா பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன் இங்கிலாந்து. இங்க வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒங்கி 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 ஒங்கின்னு எத்தனையோ வண்டி செத்து சங்கூதி போற மாதிரி இசட்டு பிரிவு, ஏ பிரிவு, ஒய் பிரிவு, கொசு பிரிவு, எல்லா படையிலையும் பாதுகாப்பு. பார்த்தா அதுக்கு நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பூரா ரோட்ல நிக்கணும். ஒரு அவசரமா ஒண்ணுக்கு வந்துருச்சு எங்கேயும் அப்படியே நிக்க வேண்டியதான். அதுல எனக்கு ஒரு கடிதம் வருது. சிரிக்காதங்க ஒரு சீரியஸை பாரு. 400 பேர் எனக்கு ஒரு கடிதம் வருது. என்னங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. முதலமைச்சர் பாதுகாப்பு பணியில் இருக்கிற பாதுகாப்பு படை வீரர்கள். என்ன கடிதம், என்ன கோரிக்கை? அவ்வளவு ஒரு செல்போனை வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப முதலமைச்சர் இந்த வழியில வந்துகிட்டு இருக்காரு பாரு. அங்க ஒரு பிரச்சனை எப்படி அவன் தகவல் கொடுப்பான்? அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திச்சு பாரு. எப்படி கொடுப்பான்? அவனுக்கு ஒரு முடியல, உடம்பு முடியல, அவசரமா ஒருத்தருக்கு தகவலை கொடுக்கணும். எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? வெயில ரொம்ப நேரம் நிற்கிறான், மயக்கம் வருது, வெயில ரொம்ப நேரம் நிற்கிறான், தண்ணி குடிக்க போகணும். எப்படி தகவல் கொடுப்பான்? போன வாங்கிட்டு இருக்கீங்கன்னா என்னது கொடுமை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை பாரு. இப்படித்தான் நடக்குதா? கேரளால பினராயி விஜயன் போகும்போது இப்படித்தானா? அன்னைக்கெல்லாம் பார்க்குற விட்டபடி பொட்டல்ல தூத்துக்குடிக்கு போகும்போது அங்கே பார்த்தா ஏர்போர்ட் வந்து நிற்கிறாங்க. யாரோ வர்றாரு அமைச்சர்னு. ஒரு தங்கச்சி, 2 தங்கச்சி, அங்கே ஒரு தங்கச்சி காட்டுல, அங்கே ஒரு தங்கச்சி போலீஸ் நிற்குது. ஒரு தேல் கடிச்சிருச்சியா, ஒரு பாம்பு கடிச்சிருச்சியா, அவசரம்யா. எப்படி இருக்குள்ள அந்த தங்கச்சி நிறுத்துற? அப்படி என்ன உன் உயிர் சக்கரையில் செஞ்சிருக்கு, எங்க உயிரெல்லாம் சாக்கடையில் செஞ்சிருக்கு? என்னவான் பிரச்சனை? நீ ஓட்டு காட்டு வரும்போது இதை சட்டு ஒய் பிரிவோட வரலைய. நீ சாதாரணமா வந்து எங்களை கும்பிட்டு விழுந்திய. அன்னைக்கு ஆரத்தி தட்டு எடுக்கும்போது இதுல ஆசிட்டு ஊற்றிருப்பான்னு கவலைப்படாம பக்கத்துல நின்னிய. இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுற.
கால கொடுமை. இதுல என் தம்பி சொல்ற மாதிரி இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நீங்க நான் வாழ்றேன் பாருங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாரு. எப்படி பேசுறார்? விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா. இப்ப கூட 8 ஆண்டு ஆயிடுச்சு. அப்பவும் அவர் தான் பிரதமர், இப்பவும் அவர் தான் பிரதமர் அவர் தான். விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா, இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துல பணம் செல்லாதுன்ட்டு செல்போன் டிரான்சாக்சன், மின்னணு பரிமாற்றம், கேஷ்லெஸ் எக்கனாமின்னு கட்டு. மின்னணு பரிமாற்றம், செல்போன் டிரான்சாக்சன். மின்சாரமே இல்லாத கிராமத்தில் எப்படியா செல்போன் டிரான்சாக்சன் வருவான்? எப்படியா மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்னா, நோ, டோன்ட் டாக், கீப் குவைட், கீப் சைலன்ட். ரொம்ப பேசினா ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன். என்ன பார்த்தா அம்மா, நீ பெரிய டிஜிட்டல் இந்தியாவில் இருக்க, டெவலப்டு கண்ட்ரியில் இருக்க, டெவலப்டு. அங்கே அவன் உடம்புக்கு முடியலன்னு மலங்காட்டிலேருந்து திண்டுக்கு பக்கத்தில் ஊருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள தொட்டி கட்டி, முன்னாடி ஒருத்தன் கட்டையில் பின்னாடி ஒருத்தன் கட்டையை வச்சுக்கிட்டு தொட்டியை கட்டி தூக்கிட்டு வரல, இறந்து போச்சு பொம்பளப்பில். இன்னைக்கு பாரு செய்தி கேளு. டெவலப்பு இதுக்கு வேற மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி. சிவாஜி படத்தில் அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த வேலை செய்யணும். அந்த வேலை செய்யணும். வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் இருப்பான் பார்த்துருப்பாங்க, நல்லா அவனை குறுக்கு மறுக்குமா அப்படியே நடக்க விடணும். நடக்க விட்டு பச்சை மட்டை நல்லா கருக்கோட பெட்டி வந்து பெருத்தாக எல்லாம் செட் ஆயிடும். ஒரு பய காதலை வாங்க மாட்டான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த போராட்டத்தை நீ இப்போ எடுக்கக்கூடாது. தேர்தல் அறிவிக்கிற இன்னொரு 6 மாதம் இருக்குன்னா அப்போ எடுத்தீங்கன்னா எல்லாம் காட்சி வருவார், மந்திரி வருவார், எல்லாரும் கவனிப்பாங்க. தம்பி, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இந்த மகாராஷ்டிராக்கள் தான். மக்களை தேடி மருத்துவராக இருந்தாலும் அவெல்லாம் இங்கே இருந்தான், இதே மாதிரி போராடிட்டு இருந்தான். ஏன்னு கேள, எனக்கு சம்பளம் பத்தல, சம்பளமே வரல. எவ்வளவு சம்பளம்? மாதம் 5000. மக்களை தேடி மருத்துவ வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்குறா நாடு. பி படித்தவர்கள் 400 பேர் வாயில் காப்பாளர் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து பார்த்து நின்னாங்க. வாட்ச்மேன் வேலைக்கு. நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்கிறோம், நாங்கள் வளர்றோம், நாங்கள் முன்னேறோம். ஏதோ ஒன்று நடந்துருச்சு கொடுமை. எல்லா துயரத்தையும் தொடக்கணும்னா ஒரு வழிதான் தம்பி இருக்குது. அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கணும். இங்கே அதிகாரம் எப்படி இருக்கு தெரியுமா? அதிகாரம் மக்களுக்கானது, நாட்டு மக்களுக்கு அல்ல, என் வீட்டு மக்களுக்கானது என்று மாறி. நான் உன்கிட்ட கேட்குறேன், எல்லாம் படித்த பிள்ளைங்க தானே. 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு. கற்றறிந்த என் தம்பியும் காவல்துறையில் இருக்காங்க, தங்கச்சி எல்லாரும் யோசிப்பாங்க. 9 லட்சம் கோடி கடன். இந்த கடனை பெற்று நிறைவேற்றி முடிக்கப்பட்ட நலத்திட்டம் 1. இப்ப அண்ணன் கேட்கிறேன், சாலையை மிக சிறப்புற அமைத்தோம். கழிவுநீர் மழைநீர் வழிந்து ஓட காவாய்கள் அமைத்தோம். இது மாதிரி நகருக்குள் அழுக்கு நீர் ஓடுவது சுத்தப்படுத்தினோம். தரமான போக்குவரத்து கொடுத்தோம். நல்ல பேருந்து அருமையான கொடுத்தோம். தடையற்ற மின்சாரம், மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதலீடு செய்தோம். ப்ரொடக்ஷன்ல, பர்ச்சேஸ்ல இல்ல, வாங்குறதில் இல்லை, வாங்குவதில் தான் இதுவரை இந்த அரசுகள் முதலீடு செஞ்சிருக்கு. 19,500 கோடி, 20,000 கோடி. ஏன் வாங்குவதில் முதலீடு செய்து உற்பத்தியில் முதலீடு செய்யல? உற்பத்தியில் முதலீடு செய்தால் அது நிரந்தர தீர்வாகிவிடும். அப்ப வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அலகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபாய் 7 ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு 50 காசு 20 காசு 30 காசு திருடினா கூட கமிஷன் பல ஆயிரம் கோடி ஓடுகிறது. இந்த கமிஷனுக்காக யாரா விற்கிறவன்? அதானி. யாரா விற்கிறவன்? கர்நாடக முதலாளி, ஆந்திர முதலாளி அதானி. ஏன் அதானி தயாரிக்கிறான்? நீ என்ன பண்ற? எல்லாம் தனியாருங்க. பள்ளிக்கூடம் அவர் தான் நடத்துவாருங்க, மருத்துவமனை அவர் தான் நடத்துவாருங்க, போக்குவரத்து அவர் தான் நடத்துவாருங்க, பிளைட் அவர் தான் ஓட்டுவாருங்க, எல்லாமே வர்றாங்க. அரசு நீ என்ன நடத்துவாங்க? நான் டாஸ்மார்க்க பிரமாதமா நடத்துவாங்க, சாராய கடை சிறப்பாக நடத்துவாங்க. உன் மனசான்ற தொட்டு சொல்லு. இதே போராட்டத்தை போல டாஸ்மார்க் பணியாளர்கள் ஒரு நாள்
இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க, கடையில் வியாபாரம் நடக்கலைன்னா 1/2 மணி நேரத்தில் பேசி பிரச்சனை தீக்குமா இல்லை? என்னடா நீ ஒரு நாடுன்னு வச்சுக்கிறாங்க. மக்களின் பிரச்சனையை கேட்டு இந்த பிரச்சனை பாரு, ஒரு அரசு பாருது, அரசு நீங்க நினைக்கல போலீஸ் நம்மளை பார்த்து நீ அடிச்சு ஒடுக்குன்னு போலீஸுக்கு பார்த்து, போலீஸ் அரசாங்கம் நமக்கு பயப்படுது. மொத்தமாக கூடிட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியாம அங்க கரூர்ல தடுக்கிற, ராமநாதத்தில் தடுக்கிற, மதுரையில தடுக்கிற, ஆனால் அங்கே தடுக்க ராத்திரி எனக்கு சொன்ன போட்டா, அண்ணே அண்ணே இங்கே பாருங்க போராட்டத்துக்கு ஒரு எல்லாரையும் அடிச்சு இது பண்ணுறாங்கண்ணே, அண்ணே ஒரு மண்டபத்தை அடைக்கிறாங்கண்ணா. அப்படியே போடுறா, யாரா அங்கே இருக்கிற அதிகாரி? அண்ணே போன வாங்க மாட்டுறாருண்ணே. இது பண்ணுறது என்ன தேவன் நடக்குது. சரி, நம்ம ஆட்சியாளர்களுக்கு நம்ம சொல்கிறேன், போராடுறது எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததா, மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தது, மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வருகிறது, நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது. போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் போராடிவிட்டு சாவோம். நாங்கள் சாவதற்காக போராட்ட களம் வந்தவர்கள் அல்ல, எங்கள் உரிமையை பெற்று சாதிப்பதற்காக இந்த களத்திற்கு வந்தவர்கள். போராடாம எதுவும் பிறந்ததில்லை தம்பி, எதையும் பெற முடியாது, எதையும் பெற்றதில்லை, இந்த பூமியில் எதுவும் நடந்ததில்லை. இத்தனை மாறுதல்களும் இவ்வளவு வளர்ச்சியும் இந்த பூமி கண்டிருக்கிறது என்றால் புரட்சியாலும் போராட்டங்களாலும் தான். அதனால் அவர்கள் நினைக்கலாம் இந்த பக்கம் இந்த வாரத்தில் ஒரு கூவாத்து கரையில் உட்காந்து போராடிட்டு போயிடுவாங்கன்னு. நீ விட்டுட்டு இந்த பிரச்சனையை போனாலும் நான் விட்டுட்டு போறதா இல்லை. அதை நீ கவனிச்சுக்கணும். இங்கே பேசின எல்லாம் என் தம்பியெல்லாம் கூட சொன்னாங்க, அந்த 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு அவங்க அண்ணே அண்ணே போய் நிம்மதியாக படுப்பா, ஏர்போர்ட்டு என்னை தாண்டி தாப்பா கட்டணும். ஊரில் எல்லையில் ஐயனார் கற்பனைசாமி திருப்பம் தெரியுங்களா, அதுக்கு அது 5 அடியில் தான் 6 அடியில் அருவாளத்துக்கு நிற்கும். அப்படி நிற்கும். ஏன் என்னை தாண்டி தாண்டா ஊருக்குள்ள எதுவும் வரணும்னு ஒரு காவல் தெய்வம் நிற்கும்ல, அந்த மாதிரி இந்த இனத்திற்கு ஒரு காவல் தெய்வம் நின்னா அதான் என் தலைவன் பிரபாகரன். அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் நிற்கிறான். என் மண்ணுக்கு மக்களுக்கும் ஒரு இடர் ஒரு துயர் என்றால் எங்களை தாண்டி தான் தொடரும். அதனால நீங்க கட்டாயம் இந்த கோரிக்கையை ஏற்கும். எங்களினுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிக்க மின்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் போராடுகிற இந்த மக்கள், இந்த தம்பி தம்பிகளினுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற நீங்கள் கவனமெடுப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். மின்வாரியத்துறை அதிகாரிகள் போராடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை சந்தித்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுடைய கோரிக்கை 30 கோரிக்கை 300 கோரிக்கை ஒன்றுமில்லை. எங்களுக்கெல்லாம் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்குங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை. இந்த கொடுக்குற சம்பளத்திற்கு பார்க்குற வேலையை நிரந்தரம் பண்ணுங்க என்றுதான் இருக்கிறார்கள். இது உயிரை கொடுத்து செய்கிற வேலை. அந்த வேலையை செய்வதற்கு அந்த பணியை உறுதிப்படுத்துங்கள் என்றுதான் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்காக உயிரை கொடுக்கிற வேலையை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்கிற ஒரு கூட்டத்தை உலகத்தில் எங்கே பார்த்திருக்கீங்களா? இந்த கூட்டம்தான். இவ்வளவு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட காலத்திலும் போஸ்ட் கம்பத்தை மின் கம்பத்தை தோளில் தூக்கி கொண்டு போவது, குழி தோண்டுவது, வெட்டுவது, துளைப்பது பல முறை பேசிட்டேன். அமெரிக்காவில் உங்கள் கழிவை ட்ரைனேஜுக்குள்ள அந்த கழிவு குழிக்குள்ளே இறங்கி எந்திரம் எடுத்து போடுது, அப்படியே உள்ளே போகும், அள்ளிட்டு வரும். வாக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள வாக்கை சீட்டில் போடுறான், தாளில் போடுறான். அமெரிக்காவில் எந்திரத்து கழிவை எந்திரம் அள்ளுது. இங்கே கழிவை எங்கால அள்ளுறான், மனுஷன் அள்ளுறான், ஓட்டை எந்திரத்தில் போடுறான். இதுக்கு பேர் என்ன? டெவலப், வளர்ச்சி, டிஜிட்டல். டிஜிட்டல் இதில் என்னப்பா டிஜிட்டலில் வருதுப்பா, அதெல்லாம் டிஜிட்டலில் வருது. நல்லா கவனிச்சுக்கணும்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் 211 பேர் 2500 இடத்துல வேலை பார்க்குறதா சொல்லி கையில் போட்டு சம்பளம் வாங்கியிருக்கான் 10-12 வருஷமா. அந்த அண்ணா பல்கலைக்கழகம் தான் உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்பிக்கிற கல்வி கூடமாக அது இருக்குது. எப்படிங்க இது விட்டீங்க அப்படின்னா, ஆதார் அட்டையை வெவ்வேறு படங்களை ஒட்டி கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு நல்லா கவனிச்சுக்க. ஆதார் தான் அனைத்து வலிக்கும் நிவாரணின்னா, ஆதார் தாங்க இல்லை, ஆதார் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த ஆதாரை வச்சு எங்கள் ஒப்பை மையம் ஆட்டை போட்டு போயிட்டான் 2000 பேர். நீ வந்து ஆதாரை வச்சே உதாரம் விட்டுருக்கான் உனக்கு. நீ எங்ககிட்ட ஆதார் நீ கேட்டான் என்னை வந்து கண்ணின் கருவிலியை காட்டு, கை ரேக வை. ஐயா அந்த கையெல்லாம் குறுகி இருக்கிற பெருநோய் பெற்றுக்கிறாங்க குஷ்ட நோயாளிகள், அவங்க எப்படியா கைரேகை வைப்பான்னு என்னைய பார்க்குறான். ஐயா பார்வையற்றவர்கள் வந்து கருவிலியை எப்படியா காட்டுவாங்க, பார்க்குறது அப்படியே என்னை பார்க்குறான். சரி இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர் இருக்கிறான், ஈஸ் ரெவல்யூஷனிஸ்ட். நான் வந்து ரெவல்யூஷனிஸ்டா? என்ன உண்மையை பேசுனா பயங்கரவாதிங்கிறீங்க, இல்லை தீவிரவாதிங்கிறீங்க, என்ன அவங்க பிரச்சனை இருக்குது? கடைசி வரை இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு முதியவர் பெருநோய் பெற்றவர் நடக்க முடியாது தவழ்ந்து தான் போவார். அவர் இந்த அரசு கொடுக்குற ஊக்கத்தொகை மாதம் 500 வாங்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஆதார் இல்லைன்னு நிப்பாட்டிட்டாங்க. அவர் எங்கே போய் ஆதார் எடுப்பார்? இந்த சட்டங்களையும் திட்டங்களையும் எங்கே கொண்டு போடுறதுன்னு தெரியல. நிறைய அன்பிற்குரிய தம்பி தம்பிகள், நீங்கள் நம்பிக்கையோடு போராடுங்க. நீங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீங்க. பங்கேற்க முடியாமல் பல இடங்களில் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட தம்பி தம்பிகளும் உணர்வோடு உங்களோட தடுத்து மண்டபத்தில் அடைத்தே பல பேர் கூடியிருக்கிறீர்கள் என்றால், தடுக்காமல் விட்டிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். கண்ணியமிக்க நம்ம தாத்தா காகித மில்லத்து மணிமண்டபத்திற்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த போராட்டத்தை செய்கிறோம். தாத்தா ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். அவருடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு அவர் விடுதலைக்கு போராடி விடுதலை பெற்ற இந்தியாவில் மண்ணின் மக்களின் உரிமைக்கு போராடி கடைசி அவர் பிள்ளைகள் நாமளும் போராடுற நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கோம். தாத்தா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. காயிதே மில்லத், அவர் பேர் இஸ்மாயில், முகமது இஸ்மாயில் தான் அவர் பேர். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டும் பேரொழி என்று அர்த்தம். நம்முடைய போராட்டத்திற்கும் தாத்தா ஒரு வழிகாட்டி பேரொழியாக இருக்கட்டும். ஆமாம், பாப்பா ஒன்றும் இல்லை. நாளைக்கே கடலையே கடந்துட்டோம், கரை தான் இருக்குது. 3 ஆண்டை கடந்துட்டோம். அதிகபட்சம் போனால் இன்னும் 17 மாதங்கள். நமக்கும் ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நாம் உருவாக்குவோம். அன்னைக்கு எல்லாம் இந்த ஹேங்மேனுக்கு பணி நிரந்தரம் பண்ணாதவர்களை ஹேங் பண்ணுவோம். கவலைப்படாமல் இருக்க. நம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா இது இங்கே தற்சோர்வு அடைஞ்சிடாதீங்க. இது வெல்லுமா, நமக்கு யார் இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு பிரதிநிதி தான் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் உடன் பிறந்தவனாக இருக்கேன். இந்த வந்திருக்காங்க தேமுதிகலேருந்து அம்மையார் பிரேமலதா, அவர் தொழிற்சங்கத்திலேருந்து ஐயா எல்லோரும் வந்திருக்காங்க. மக்களுக்காக மக்களை நேசிக்கிறவர்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் இருங்க, ஆதரிங்க, ஆதரிக்காமல் போங்க, அதை பற்றி கவலை கிடையாது. எங்கள் பிறவிக்கடன் என் மக்களுக்காக போராடுவது, அவர்கள் கூட நிற்பது. நாங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பலசாலிகள். ஏன்? பலகீனமாக இருக்கிறவன், பலமற்று இருக்கிற மக்கள், குரலற்ற மக்கள், அவர்களுக்காக நிற்பவன் எவனோ அவன்தான் உலகத்திலே பலமானவன். எவனெல்லாம் அடிமை? நீ அடிமை இல்லை. யார் அடிமை? உரிமை இழந்து அடிமையாக உரிமை இழந்து நிற்கிறவனுக்காக பேசாதவன், பார்வையற்றவனுக்காக வழிகாட்டாதவன், பேச முடியாதவனுக்காக பேசாதவன் எல்லாம் அடிமைதான். உரிமைக்காக போராடுகிற உங்கள் கூட வந்து நிற்காத எல்லாரும் அடிமைகள் தான். போராடாமல் எது ஒன்றையும் பெற்றதாக வரலாறு நமக்கு கற்பித்ததில்லை. தொடர்ந்து போராடுவோம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அலை கரும்பாறையை கரைப்பது
தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் நாம் தொடர்ந்து போராடி நம் கோரிக்கைகளை நிறைவேற்றும். ஒன்றுதான் உங்களுக்கு உங்கள் அண்ணன், உங்கள் உடன் பிறந்தவன் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது. இந்த அதிகாரத்தை மக்களுக்கான அதிகாரமாக மாற்று. மக்களை பற்றி சிந்திக்கிற, மக்களின் வாழ்க்கை குறித்து, மக்களின் எதிர்கால நல்வாழ்வு குறித்து, மக்களின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கிற ஒரு அதிகாரத்தை நீ நிறுவாத வரை நீ நிற்கதியாக வீதியில் நிற்க வேண்டிய நிலைமைதான் இருக்கு. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு பல்வேறு தளங்களில் இருந்து அடர்த்தியான வறுமை, பொருளாதார நெருக்கடி இருந்தபோது 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் சேர்ந்து பேருந்துகளை, வாகனங்களை பிடித்து பசியோடும் பட்டினியோடும் உறக்கம் தொலைத்து இவ்வளவு தூரம் பயணித்து வந்து உரிமைக்காக நிற்கிற உங்களை நான் உண்மையிலே வணங்குகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள், போராட்டக்காரர்கள், போராளிகள் என்ற பெருமிதத்தோடு உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் இணைந்து போராடுவோம் என்ற கோட்பாட்டை ஏற்று களத்தில் நில்லுங்கள். நீங்கள் நில்லுங்கள். உங்களுக்கு உங்கள் அருகிலே விழுகிற நிழல், நீங்கள் நடங்கள். உங்களை பின்தொடர்ந்து வருகிற நிழல் இந்த அண்ணன் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் நில்லுங்கள். தொடர்ச்சியாக நில்லுங்கள், வெல்லுங்கள். இந்த போராட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும், அரசு கவனத்தில் எடுக்கட்டும். பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்குரிய மின்துறை அமைச்சர், எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் போராடுகிற இந்த எளிய பிள்ளைகளினுடைய கோரிக்கையை கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். களத்திலே நிற்கிற என்னுயிர் தம்பி வென்றவர்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான என் வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் போராட்ட வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.